வெல்கம் ஆல் லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் 8/9/2023 அன்றைக்கி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அண்டு நிஃப்டியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நாளைக்கு எதை மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19,738ன்றது ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். அண்டு சப்போர்ட் லெவலில் 19,671 எடுத்திருக்கோம். அண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் 19,738 க்ராஸ் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நமக்கு நிஃப்டி 19,550 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய நமக்கு 19,671 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,700 புட் ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஜோன் லெவல், ஸோ அந்த லெவலில் பிரேக் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாரி பிரேக் ஆகிடுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 19,700 கிட்ட மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பாக 20,000 இந்த தடவை வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு G20 வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படியும் 11th வரைக்குமே நமக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் கொண்டு போவாங்க. ஸோ அது ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆகும்போது நமக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் கால் சைடில் நீங்கள் எதாவது பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீக்கோடது ஆல்மோஸ்ட் நமக்கு மண்டே ஆர் டியூஸ்டே கூட நம்ம வந்து ஹோல்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்து ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அண்டு நாளைக்கான மார்க்கெட் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல், அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லை கன்சால்டேஷன் ஆகுதுன்னா நமக்கு வந்து ட்ரேட் வந்து எடுக்காமல் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.